எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த விரிவான அலசல் தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தோட வருமானத்தையும் நேரடியா பாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்த பத்தினது. அதுதான் மகளிர் உரிமை தொகை திட்டம், கூடவே வரப்போற எலெக்ஷன்ல கொடுக்கப்படுற புது புது வாக்குறுதிகள். வாங்க இத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். சரி, விஷயத்துக்கு வருவோம். இப்போ தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா குடும்ப தலைவிகள் மனசுலயும் ஒரே கேள்விதான் ஓடிட்டு இருக்கு. மாசம் கிடைச்சிட்டு இருக்கிற இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை இனிமே 2000 ரூபாயா மாறுமா? இது நடக்குமா நடக்காதா? வாங்க பாக்கலாம். இதுல நாம எதெல்லாம் பத்தி பேச போறோம்னு ஒரு சின்னதா பாத்திரலாம். முதல்ல உரிமை தொகையோட இப்போதைய நிலைமை என்ன, அப்புறம் புதுசா என்னென்ன தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க, யாருக்கெல்லாம் இந்த பணம் கிடைக்க தகுதி இருக்கு, கடைசியா ரொம்ப முக்கியமா நீங்க என்ன செய்யணுங்கிறத பத்தியும் தெளிவா பார்க்க போறோம். சரி, முதல்ல இப்போ நடைமுறையில இருக்கிற உதவி திட்டம் பத்தி சில குழப்பங்கள் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் தெளிவுபடுத்திக்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திடீர்னு பாத்தீங்கன்னா நிறைய பேரோட பேங்க் அக்கவுண்ட்ல 5000 ரூபாய் கிரெடிட் ஆச்சு. மாசம் 1000 ரூபாய் வந்துட்டு இருந்தப்போ இப்படி மொத்தமா ஒரு பெரிய தொகை வந்ததும் எல்லாருக்கும் ஒரு பக்கம் சந்தோஷனாலும் இன்னொரு பக்கம் ஒரே கன்ஃபியூஷன். இது என்ன பணம், எதுக்கு வந்துச்சுன்னு ஒரே கேள்விதான். சரி, அந்த 5000 ரூபாய்க்கு என்ன கணக்குன்னு பார்க்கலாமா? அது ஒன்றும் புது ஸ்கீம் கிடையாதுங்க. வரப்போற 3 மாசத்துக்கான உரிமை தொகை 3000 ரூபாயும், அது கூடவே சம்மருக்காக ஒரு ஸ்பெஷல் உதவிய 2000 ரூபாயும், இதெல்லாம் சேர்த்துதான் அட்வான்ஸா கொடுத்திருக்காங்க. மேல்முறையீடு செஞ்சு புதுசா தகுதி பெற்றவங்களுக்கும் இதே மாதிரி முழு தொகையும் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப எலெக்ஷன் வேற வரப்போகுது இல்லையா, சோ அரசியல் கட்சிகள் என்னென்ன பெரிய வாக்குறுதிகள் கொடுக்கறாங்கன்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாமாங்க. இந்த டேபிள பாத்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். இந்த எலெக்ஷனோட மெயின் பாயிண்டே இந்த மாதாந்திர உரிமை தொகை தான். ஒவ்வொரு கட்சியும் எவ்வளோ தரேன்னு சொல்றாங்க, அது மட்டும் இல்ல யாருக்கெல்லாம் கிடைக்குங்கிறதுல உங்களோட அப்ரோச் எப்படி வேற வேறையா இருக்கு பாருங்க. இந்த மாசம் கொடுக்கிற பணத்தை தாண்டி சில கட்சிகள் ஒற்றத்தவட உதவியா 10,000 ரூபாய் தர்றதாவும், மகளிர் சுய உதவிக்குழு கடன் தள்ளுபடி, இளைஞர்களுக்கு உதவித்தொகைன்னு இன்னும் சில முக்கியமான வாக்குறுதிகளையும் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா வீட்டுச் செலவை நேரடியா குறைக்கிற மாதிரி இன்னொரு பெரிய வாக்குறுதி, அதுதான் இலவச கேஸ் சிலிண்டர். இதுலயும் பாருங்க, ஒவ்வொரு கட்சியும் வேற வேற நம்பர் சொல்றாங்க. சிலர் பண்டிகை நேரத்துல தரதா சொல்றாங்க. சரி, வாக்குறுதிகள் எல்லாம் சூப்பரா இருக்கு. ஆனா தகுதிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? சோ உண்மையில யாருக்கெல்லாம் இந்த பணம் போய் சேருங்கிறத நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். இப்போ இருக்கிற ஸ்கீம்ல ரூல்ஸ் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்கு. குடும்ப வருமானம் 2.5 லட்சத்துக்குள்ள இருக்கணும், குறிப்பிட்ட அளவுக்கு மேல நிலம் இருக்கக்கூடாது, கரண்ட் பில் கம்மியா வரணும், கார் வச்சிருக்க கூடாதுன்னு இப்படி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி கடுமையான விதிகள் இருக்கிறதால தான் லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு முதல்ல இந்த உதவி கிடைக்காம போச்சு. இங்கதான் 2 முக்கிய கட்சிகளுக்கும் நடுவுல இருக்கிற கொள்கை ரீதியான வித்தியாசத்தை நம்ம பாக்குறோம். ஒரு கட்சி இப்போ இருக்கிற ரூல்ஸ கொஞ்சம் தளர்த்தி ஒரு 50 லட்சத்துல இருந்து 1 கோடி புது பயனாளிகளை சேர்க்கலான்னு பாக்குறாங்க. இன்னொரு கட்சியோ அதெல்லாம் இல்ல, ரேஷன் கார்டு வச்சிருக்கிற எல்லாருக்குமே அவங்க வருமானம் சொத்து எல்லாம் பார்க்காம பணம் கொடுக்கணும்னு சொல்றாங்க. சரி, இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எந்த அரசாங்க உதவியா இருந்தாலும் சரி, அது சரியா உங்களுக்கு வந்து சேர நீங்க என்ன செய்யணும்? வாங்க பார்க்கலாம். பாருங்க, நாளைக்கு எந்த கட்சி ஜெயிச்சாலும் சரி, எந்த புது திட்டம் வந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் அடிப்படை ஒண்ணுதான். உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவா அப்டேட்டடா இருக்கணும். அதுல எந்த குறையும் இருக்கக்கூடாது. இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது 3 விஷயம்தான். இத கண்டிப்பா எல்லாரும் செஞ்சாகணும். முதல்ல ரேஷன் கார்டை ஆதார் கூட லிங்க் பண்ணணும். 2வது உங்க பேங்க் அக்கவுண்ட ஆதார் கூட லிங்க் பண்ணணும். 3வது EKYC சரிபார்ப்பை முடிக்கணும். இதுல ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆனா கூட உங்களுக்கு வரவேண்டிய பணம் நின்னு போக வாய்ப்பு இருக்கு. EKYCன்னு சொன்னதும் பெருசா ஏதோன்னு குழம்பிக்காதீங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். நீங்க உயிரோடு இருக்கிறீங்கன்னா அரசாங்கத்துக்கு உறுதிப்படுத்துற ஒரு கட்டாயமான வேலை. நீங்களும் உங்க ரேஷன் கார்டுல பேர் இருக்கிற மத்த எல்லாரும் உங்க ரேஷன் கடைக்கு போய் கைரேகை வைக்கணும். அவ்வளவுதான். அப்புறம் இன்னும் சில முக்கியமான விஷயங்கள், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க ரேஷன் கார்டு ஆக்டிவா இருக்க 3 மாசத்துக்கு ஒரு தடவையாவது பொருள் வாங்குங்க. இப்போ எலெக்ஷன் ரூல்ஸ்னால புது கார்டு பிரிண்ட் பண்ணல, ஆனா ஆன்லைன்ல அப்ளை பண்றது இன்னும் ஓபன்ல தான் இருக்கு. முக்கியமா உரிமை தொகைக்கு புதுசா அப்ளிகேஷன் எதுவும் இப்போதைக்கு வாங்கல, அதனால அரசு ஆபீஸ்க்கு போய் அலைய வேண்டாம். ஓகே, இப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இதுல இருந்து நாம கடைசியா எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்தி என்ன? கடைசியா ஒன்னு சொல்லணும்னா, உங்களுக்கு இந்த பலன்கள் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது 2 விஷயத்த பொறுத்து இருக்கு. ஒன்னு வர்ற எலெக்ஷன் ரிசல்ட், இன்னொன்னு உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எவ்ளோ சரியா தயாரா இருக்குங்கிறது. இதெல்லாம் நம்மள ஒரு பெரிய கேள்விக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. இப்படி போட்டி போட்டு கொடுக்கிற இந்த நலத்திட்ட வாக்குறுதிகள்
தமிழ்நாட்டோட பொருளாதாரம், நம்ம சமூகத்தோட கட்டமைப்பை எல்லாம் எதிர்காலத்துல எப்படி மாத்தப் போகுது? யோசிக்க வேண்டிய விஷயம்.